இது குறித்தான கருத்துக்களை நம்மிடம் பகிர்வதற்காக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன். வணக்கம் பிரியன். தற்போது மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன் என துரை வைகோ திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதற்கான காரணங்களையும் அவர் பட்டியலிட்டு வெளியிட்டிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காரணம் ஒன்றுதான். அதாவது மல்லை சக்தி அவர்கள் வைகோ அவர்களுடன் நீண்ட காலமாக பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். கட்சியோட ஏற்ற இறக்கங்கள், அவருக்கான ஏற்ற இறக்கங்கள் அதெல்லாம் பற்றி சிறிதும் கூட கவலைப்படாமல் வைகோவின் தொண்டராக, மதிமுகவின் தொண்டராக மல்லை சக்தியா தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும்போது துரை வைகோ அவர்கள் வைகோ அவர்கள் தன் மகனுக்கு ஒரு ஏற்றம் கொடுப்பதற்காக துரை வைகோவை கொண்டு வந்திருக்கிறார். கட்சியை பின்னாடி அவர் வழி நடத்துவார் என்ற அந்த நோக்கத்துல துரை வைகோ கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அப்படி கொண்டு வரப்பட்ட துரை வைகோ அவர்கள் மூத்த நிர்வாகிகளை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பது என் கருத்து. கட்சியுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கு வைகோவுக்கு துணையாக இத்தனை வருட காலம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற மல்லை சத்யாவுடன் துரை வைகோ எதற்காக மோதல் போட்டியை வளர்த்துக் கொள்ள வேண்டும்? கட்சி எதிர்காலத்தில் அவர்கிட்ட வரப்போறது. அப்படி கட்சி அவர்கிட்ட வரப்போகும்போது கட்சியில் இருக்கிற மற்ற நிர்வாகிகளை அரவணைத்துக் கொண்டு போக வேண்டாமா? ஏற்கனவே திருப்பூர் துரைசாமி போன்றவர்கள் மற்றும் வேறு பல மாவட்டங்களில் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் விலகி போயிட்டாங்க கட்சியிலிருந்து. சோ அந்த மாதிரி கட்சியிலிருந்து விலகி போயிருக்கும் போது மிச்சம் இருக்கிற கொஞ்சம் சீனியர் நிர்வாகிகளையும் துரை வைகோ பகிர்ந்து கொள்வது சரியான ஒரு அணுகுமுறை ஆகாது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி துரை வைகோ அவர்கள் பேசும்போது கூட சொன்னார், எனக்கும் மல்லை சத்யாவுக்கும் இடையில் எந்த விதமான மோதலையும் யாரும் ஏற்படுத்த முடியாது. எங்களுடைய தோழமை என்பது தண்ணீரை போன்றது, எங்களை யாரும் விளக்க முடியாது, பிரிக்க முடியாது என்று சொல்லியிருந்தார். அது உண்மையும் கூட. சோ அதனால துரை வைகோ அவர்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு மல்லை சத்யாவுடன் மோதல் போக்கை வளர்த்துக் கொள்ளாமல் கட்சியை சுமூகமாக நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பது என் கருத்து. வைகோ அவர்கள் எந்த காரணத்திற்காக மகனை கொண்டு வந்தாரோ, கட்சியை கொண்டு வந்தாரோ, எதிர்காலத்தில் அவர் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் கொண்டு வந்தாரோ, அந்த துரை வைகோ அவர்களுக்கு வைகோ அவர்கள் தெளிவான ஆலோசனைகள் கொடுக்க வேண்டும். கட்சியில் எல்லா மூத்த நிர்வாகிகளையும் அனுசரித்துக் கொண்டு துரை வைகோ செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த மாதிரி ரிசைன் பண்ணுவது போன்ற விஷயங்கள் இப்பதான் அவர் அரசியலுக்கு 6-7 வருஷங்கள் ஆகிறது. இன்னும் அவர் கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இப்படி அவசரப்பட்டு ராஜினாமா செய்வது போன்ற விஷயங்கள் கட்சி ஏற்கனவே சிறிது கரைந்து கொண்டே இருக்கிற சூழல்ல துரை வைகோ அவர்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தால் அது கட்சிக்கு மேலும் பாதிப்பை உண்டாக்கும். கட்சி எந்த நோக்கத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துல இப்ப கட்சி இல்ல. கிட்டத்தட்ட திமுகவோட அவர்கள் இணைந்து பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதையும் துரை வைகோ அவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு கட்சியின் நலன் கருதி அவர் செயல்பட வேண்டும் என்பது என் கருத்து. துரை வைகோ அவர்கள் இந்த மோதல் போக்கை 2 பேருக்கும் மோதல் போக்கை நீடிக்க விடக்கூடாது என்பது என் கருத்து.